முருகர் கோவிலுக்கு சென்ற ஒரு வணிகர் ஒரு பெரிய தங்கமலர்களால் ஆன மாலையை முருகனுக்காக கொண்டு சென்றார். அப்போது சாதாரண உடை அணிந்து முருகரை வேண்டுவதற்காக கையில் ஒரு சிறிய மலருடன் ஒரு சிறுவன் அங்கு வந்தான். கையில் இருந்தது சிறிய மலர் என்றாலும் அவன் முகம் பக்தியால் நிறைந்திருந்தது. அந்த வணிகர் சிறுவனை பார்த்து, நான் முருகப்பெருமானுக்காக அதிகம் செலவழித்து அழகான மலர்மாலை கொண்டு வந்துள்ளேன், என் பூஜையில் முருகப்பெருமான் மகிழ்வார் என்றார். அதைக் கேட்ட சிறுவன் அமைதியாய் நின்று முருகனை பார்த்து, ஓம் சரவணபவா, அப்பா, இது என் அன்பின் மலர், இதை மட்டும்தான் என்னால் உனக்கு தர முடிந்தது என்று கூறி அந்த ஒரு மலரை முருகனிடம் வைத்தான். வணிகனும் பெரிய மாலையை வைத்து வழிபாடு செய்தான். முருகப்பெருமான் ஒரு குறைந்த ஒளியுடன் தோன்றினார். ஆனால் சிறுவன் ஒரு மலர் கொடுத்தபோது முருகன் பிரகாசமான வடிவில் மகிழ்ச்சியுடன் தோன்றி, பக்தி என்பதை பொருளால் அளக்க முடியாது, உண்மை அன்புதான் எனக்குப் பிடித்த பரிசு என்றார். வணிகனும் தன் தவறை உணர்ந்து சிறுவனிடம் மன்னிப்புக் கேட்டான். உண்மை பக்திக்கு விலை இல்லை. மனதின் தூய்மையும் அன்பும் எந்த ஒரு பெரிய பரிசுக்கும் ஈடாகாது. முருகப்பெருமான் அனைவரையும் சமமாகப் பார்க்கிறார் என்று வணிகனுக்கு உணர்த்தினார்.